வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த வீட்டோட லாஸ்ட் வீடியோ. இந்த வீட்டில் நம்ம இதான் லாஸ்ட் வீடியோ போட போகிறோம். அதுக்கப்புறம் புது வீடு போக போகிறோம் டவுன்லேயே. அதுக்கப்புறம் நம்மளுக்கு நிறையா டைம் கிடைக்கும், நிறையா வீடியோஸ் போடுறேன், டெய்லி கூட போடுறேன். இப்போ வந்து நான் இந்த வீட்டை விட்டு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. கொஞ்சம் பசிக்குது, சாப்பிட்டு வந்துடும். மட்டன் குழம்பு, ரைஸு, அவ்வளோதான். சாப்பிட்றலாம் ஒரு வாய். சூடாக கொஞ்சம் உப்பு கைக்குது. உப்பு நிறையா போட்டேன்னு நினைக்கிறேன். இதில் போட்டேன் இல்லை. பேக் பண்ணியாச்சு ட்ரெஸ் எல்லாம். இதில் எடுத்து வைக்கணும். டைக்ளோஃபெனாக்கு, நெயில் கட்ரு, சேஃப்டி பின்னு, எக்ஸசைஸ் பால். இது நம்ம உண்டியல். இங்கே தான் சில்லற காசை பூரா கீழே போடாமல் இதில் போட்டு சேர்த்து வைப்பேன். எப்படி இருக்கு நம்மளோட மெடிசன் ஐட்டம்? இதை பூரா ஒரு சின்ன கவரில் போட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த ஐட்டத்தை பூரா நம்ம எடுக்கணும். இப்படி எதில் எடுத்து வைக்கிறது? எடுத்து வைப்போமா? இது பூரா ஓப்பன் பண்ண மசாலா ஐட்டம். இதை பூரா நம்ம இப்போ வந்து தனித்தனியாக பேக் பண்ணுற ஒரே கவரில் போட்டு பேக் பண்ணிடலாம். குழம்பு பொடி அப்புறம் எல்லாமே ஆச்சியில் தான் நான் வாங்குவேன் மேக்ஸிமம். பாபாஸ் சாம்பார் நல்லாயிருக்கும். இது மீன் குழம்பு. இது என்னது? மட்டன் மசாலா, அப்புறம் சிக்கன் 65, அப்புறம் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், சில்லி சிக்கன் 65. இது வந்து என்ன நினச்சிங்கன்னா, என்னது, பாதாம்பல் மிக்ஸ், ஃபிஷ் கறி, பிரியாணி மசாலா, இவ்வளோதான். இதெல்லாம் நம்ம தனியாக இப்போ எடுத்து வச்சிடும். ட்ராவல் வந்து என்னென்ன இருக்கோ அதை பூரா கிளியர் பண்ணிடலாம். எவ்வளோ கவர் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா? இந்த ஊரில் கவரோட மதிப்பை சொல்கிறேன். இந்த கவர் சின்ன சைஸில் இருக்குல்ல, இந்த கவரோட மதிப்பு வந்து ₹1.50. இந்த ஊர் காசு. நம்ம ஊர் காசுக்கு எவ்வளோ ஆச்சு? ₹9 ஆச்சு. ஒரு கவரு ₹9. இதுவும் அதே சைஸ் தான், அந்த ₹9 ரேஞ்சு. எவ்வளோ கவர் வச்சுருக்கோம் பாருங்கள். இதுவும் சின்ன சைஸ் தான், ₹1.50. இதுவும் ₹1.50 கவர் தான். இந்த கவர் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கா, கொஞ்சம் பெரிய சைஸ் கவர். இந்த கவர் வந்து ₹3, கிட்டத்தட்ட ₹12 ஒரு கவர். இதோட பெரிய சைஸ்லாம் இருக்குது. இந்த சைஸ்லாம் பார்த்திங்கன்னா தெரியுதா எவ்வளோ பெருசு? ₹5 இந்த கவர். பெரிய சைஸ் கவர் ₹5. நம்மக்கிட்ட இருக்கிற கவரை பூரா எடுத்தாலே ஒரு கடையை வைக்கலாம். அவளையே வந்துகிட்டே இருக்குது, தேவைப்படும். எல்லாத்தையும் எடுத்துருவோம். இப்போ இந்த மசாலாவை பூரா போட்டு வைக்கிறதுக்கு இந்த கவர் யூஸ் ஆகும். சைஸ் கவரில் இப்போ மசாலா பூரா போட்டு நம்ம வச்சிடலாம். போட்டு வச்சு கட்டி வச்சுட்டா ஒரு வேலை முடிஞ்சிச்சு. அப்புறம் இன்னும் ஒரு இன்னொரு கவர் போட்டுக்கலாம், எக்ஸ்ட்ரா கவர். அப்புறம் எல்லாம் சிந்திர போகுது. டைட்டாக கட்டி வச்சுட்டா முடிஞ்சு. அவ்வளோதான். மசாலா அப்புறம் எடுத்தாச்சு. அடுத்து மிச்சம் இருக்கிறது இந்த ஐட்டம் தான். இது என்னது? கொண்டக்கல்லையா நடக்கல்ல. இது பாசிப்பயிறு ஓப்பன் பண்ணியிருக்கு.
இது பாப்கார்னு ஓப்பன் பண்ணி தான் வச்சுருக்கேன். இது அரிசி. ஓகே, நீட்டாக தனியாக வச்சுக்கணும். இது பாஸ்தா இருக்கு கொஞ்சம். ஓகே, ஒரு தனியாக வச்சிடலாம். பருப்பு. ஓகே, கடலை பருப்பு. இப்போ இது பிறகு ஓப்பன் பண்ணதா? இது என்ன? உலர் திராட்சை. அது வந்து கரிஞ்சிடும். பாசிப்பயிரையும் நடக்கலையும் ஒரே கவரில் போட்டு கட்டிடும். எடுத்தேன். இப்போ மொத்தம் எல்லாமே சின்னப்பொடி ஆகுது. கடலைப்பருப்பு தனியாக கட்டிடும். அதான் நமக்கு சேஃப். தனியாக ஒரு கவரில் கட்டி வச்சு அதே மாதிரி பாப்கார்ன் ஒரு தனி கவர். நம்மகிட்ட தான் அவ்வளோ கவர் இருக்குது. அப்புறம் இது கட்டியாச்சு. அதையும் கட்டியாச்சு. அப்புறம் கோரம்பு அதையும் தனி கவரில் போட்டு கட்டியாச்சு. இது நம்ம கிரிக்கெட்டில் இந்த ஊரில் டோர்னமெண்ட்டுக்கு நம்மளுக்கு பர்பிள் கேப் கிடச்சிது விளையாண்டதுக்கு. பெஸ்ட்டு பவுலர் 50 ஓவர்ஸ் 20 ஓவர்ஸ் ரெண்டுக்கும் வாங்கியிருந்தேன். அதுக்குள்ளது தான். அப்புறம் 2 கப்பு எல்லாத்தையும் தூக்கி பேக் பண்ண இருக்கிற அந்த எண்ணெய் டெட்டாலு நம்மோட பாஸ்போர்ட் எல்லாம் தனியாக ஒரு கவரில் போட்டுற வேண்டியதான். இதெல்லாம் அவங்கோட்டு நம்ம தொடக்கூடாது. ஒரு பேண்டு மட்டும் இருக்குது, எடுத்துட வேண்டியதான். அவ்வளோதான். ஆல்மோஸ்ட் முடிக்க போகிறோம். எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு, கொடுத்தா. கேட்கலாம், எதுக்கு ப்ரோ இங்கே தான் எல்லாம் நல்லா இருக்கே, எதுக்கு அங்கே போகிறீங்க? இங்கே ரெண்ட்டு கொஞ்சம் அதிகம். நம்ம பே பண்ணல, ஓனர் தான் பே பண்ணுறான். ஆனால் ரேட்டு கம்மியாக பார்க்குறாப்புல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்கே டவுனுக்கே போகிறதுனால நம்மளுக்கு வந்து ஒர்க் பண்ணுற இடமும் வீடும் பக்கத்தில் வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான். இப்போ நான் இருக்கிற இடத்துல வந்து பஸ்ஸில் போய்ட்டு வரணும். உங்களுக்கு இதில் தெரியும், பஸ்ஸில் 1 ஹவர் ட்ராவல் ஆகும் எனக்கு. ரொம்ப தூரத்தில் தான் இருக்கேன். ஆனால் இது ரொம்ப நல்ல இடம். விட்டு போகிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. எப்படி இருக்குன்னு பாருங்களேன். இது அவுட் சைடு. ஆல்ரெடி பார்த்தவங்க பார்த்துருப்பீங்க, பார்க்காதவங்களுக்காண்டி காட்டுறேன். இதான் வீடு. வீட்டுக்கு பின்னாடி பால்கனியில் இருந்து கடல் தெரியுதா? சும்மா நீ காட்டுறேன். நல்லா இருக்குல்ல? இப்படி ஒரு இடத்துல இருந்துட்டு சிட்டிக்குள்ளே போய் இருக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நம்மளுக்கு நல்லா வில்லேஜ் லைஃப்பில் நல்லா இருந்துட்டு டவுனுக்குள்ளே போய் இருந்தால் அவனுக்கு எப்படி இருக்கும், அது மாதிரி தான் இருக்குது எனக்கும். பட் இருந்தாலும் அங்கே போனால் எனக்கு கொஞ்சம் நிறையா பெனிஃபிட் இருக்குது. வீடு அந்தளவுக்கு இருக்காது. அந்த வீடை நான் காட்டுறேன். அந்த வீட்டில் எதுவுமே இல்லை. அந்த வீட்டை நான் உங்களுக்கு காட்டுறேன், பாருங்கள். இது நம்ம இப்போ இருக்கிற வீடு தான். நான் எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறதுனால அப்படியே கிடக்கு, உங்களுக்கு தெரியும். எல்லாம் பார்த்துருப்பீங்க. இங்கே எல்லாமே இருக்கும், A to Z எல்லாமே இருக்கும். ஆனால் நம்ம போகிற இடத்துக்கு வந்து எதுவுமே இருக்காது. இங்கே பாருங்க, மூஞ்சி துடிக்க கர்ச்சீப்பு, அங்கிட்ட ஒரு டவலு, இங்கே இவ்வளோ இருக்குது. இங்கிட்ட திறந்தா ஹாட் வாட்டர், இங்கிட்ட திறந்தா கோல்டு வாட்டர். இவ்வளோ பெனிஃபிட் எல்லாம் விட்டுட்டு அங்கே ஒன்றுமே இல்லாத இடத்துக்கு போகிறேன். பார்ப்போம். இப்போ நான் அங்கே போகிறதுனால எனக்கு என்னென்ன பெனிஃபிட் இருக்குது தெரியுமா? வேலை எனக்கு 4:30க்கு முடிஞ்சிடும், 4:45. முடிஞ்சு போனால் 5 மணிக்கெலாம் வீட்டுக்கு போயிடுவேன். இங்கே வந்து நான் வர்றதுக்கு 6 மணி நேரம் வந்து வீட்டில் பேசிட்டு சமைச்சு சாப்பிட்டுட்டு தூங்குறது நேரம் கரெக்டாக இருக்கும். அதனால் வீடியோ போட முடியாது. இப்போ 5 மணிக்கெல்லாம் போகிறேன், எவ்வளோ டைம் இருக்குது, நிறையா டைம் இருக்குது, வீடியோ போடலாம். டவுனில் வந்து நம்ம நிறையா இடத்துக்கு போக முடியும், வர முடியும். அங்கே நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, பைக் இருக்கும், ஈஸியாக நம்ம எங்கே வேணாலும் மூவ் பண்ணிக்கலாம்.
இங்கே வந்து என்ன பண்ணிப்பேன்னா, நான் அடி மூலையில் இருக்கேன். என்ன ஒரு பெனிஃபிட்டு இந்த வீடு. இந்த வீட்டில் நம்ம வந்து எதுவுமே பண்ண தேவையில்ல. வாரம் வாரம் க்ளீன் பண்ணிருவாங்க, பெட்ஷீட் மாத்திருவாங்க, துவச்சு வச்சுருவாங்க, துண்டு மொதக்கொண்டு மாத்திருவாங்க. அப்படி இருக்கும். ஆனா, இப்போ போற இடத்துல எல்லாமே வாஷிங் மிஷின் கூட கிடையாது. எல்லாம் நம்ம தான் பார்த்தாகணும். எல்லாம் ஹவுஸ் ஓனர் வாங்கி தரேன்னு சொல்லிட்டாப்புல. அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இல்லன்னா நம்ம வாங்குறதுனா, ஒண்ணும் முடியாது. இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாம் வாங்கி தந்துருவேன்னு சொல்லிட்டாரு. மேபி நாளைக்கு, நாளை கழிச்சு அங்கே போயிடுவேன். போனதுலேருந்து நான் டெய்லி வீடியோ போடுறேன். ஏன்னா எனக்கு நிறையா டைம் இருக்குது. காலையிலயும் எனக்கு 8 மணி டியூட்டியா, 7:50க்கு போனாலுமே நான் போயிடுவேன். 10 நிமிஷத்தில் போயிடுவேன். வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியும். நிறையா பேர் பார்த்துருப்பாங்க. நிறைய பேர் கேட்குறீங்க, வந்துடுவீங்க. வீட்டு பக்கம் வாங்க, வீடு தெரியும். ஆல்ரெடி எல்லாரும் சொல்லியிருக்கேன். தெரிஞ்சவங்க நம்ம வீட்டுக்கு வாங்க சண்டே. இல்லை நம்ம கிரவுண்டில் மீட் பண்ணலாம். அப்புறம் இது கேட்டிருந்தீங்கல்ல, வேலைக்கான அப்டேட் எல்லாம். அது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு கன்சல்டன்சி இருக்காங்க. அவங்க டீட்டெயில் வந்து நான் சொல்கிறேன். கீழே நான் கொடுக்குறேன். நீங்கள் அவங்களுக்கு டேரெக்டாக கான்டாக்ட் பண்ணலாம். நான் வந்து விசாரிக்காமலாம் எதுவும் சொல்லல. அவங்களோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாம் விசாரிச்சுட்டு, அவங்க லைசன்ஸ் எல்லாம் செக் பண்ணிவிட்டு தான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து ஸ்கில்டு லேபர்ஸ் மட்டும் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. நல்ல சம்பளத்தில் வேலை வாங்கி கொடுத்துட்ருக்காங்க. எங்கன்னா நம்ம ஊரில் இல்லை, செஷல்ஸில் வாங்கி கொடுத்துட்ருக்காங்க, வெளியூர்லேயும் வாங்கி கொடுத்துட்ருக்காங்க. நம்பிக்கையான ஆளும் மதுரையில் உள்ளவங்க. அவங்களோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நான் வந்து கீழே கொடுக்குறேன். நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கிறதா பண்ணிக்கிடலாம். இல்லை என்னைய கான்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க டீட்டெயிலில் ஃபுல்லாக தேவைப்படுற சர்டிஃபிகேட்லேருந்து ஃபோட்டோ, கம்பெனி எல்லாமே டீட்டெயிலாக நான் ஃபார்வர்ட் பண்ணுறேன். நீங்கள் டேரெக்டாக அங்கே போய் விசிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஓகே இருந்தால் நீங்கள் இது பண்ணிக்கிடலாம். மற்றபடி என் சைட்லேருந்து எது வந்தாலும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க. பொழைச்சி போட்டும் பையன். கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதான் வாய்ஸ் ஒரு மாதிரியாக இருக்குது. அப்புறம் நம்மளுக்கு 1000 சப்ஸ்கிரைபர் வரப்போகிறாங்க. அவங்க வந்துட்டாங்கன்னா அதில் நம்ம ஃபாலோவர்ஸுக்கு வந்து ஒரு கிவ்அவே அவங்க கொடுக்குறாங்க. இல்லை ஒன்றுமே இல்லாத நீ என்ன கொடுக்குற அப்படின்னு கேட்காதீங்க. என் சைட்லேருந்து என்னால் முடிஞ்சது. யாராவது ஊருக்கு இங்கேருந்து வந்தாங்கன்னா நான் இங்கேருந்து ஏதாவது வாங்கி அனுப்பிச்சி விட்றேன் அவங்க அட்ரஸுக்கு. அதான் நம்ம கிவ்அவே. நம்மளால் அதான் முடியும். சின்னதாக, ரொம்ப நாள் இல்லை, இப்போ தானே வர்றோம், வந்த பின்னாடி பார்த்துக்கலாம். பண்ணுறேன், கண்டிப்பாக பண்ணுறேன், எல்லாருக்கும் பண்ணுறேன். அப்புறம் இன்றைக்கி நைட்டு லைவ் வரேன். இன்றைக்கி வீடியோ அப்லோட் பண்ணிட்டு நான் நைட்டு லைவ் வரேன். லைவ் வாங்க, என்னென்ன டவுட் இருக்கோ கேளுங்க, கிளாரிஃபை பண்ணுறேன்.